நிச்சயமாக கடும் கோபத்திலே இருக்கிறார் நம்ம சாயப்பா. அதாவது முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உங்களால் முடிக்க முடியலன்னா முடியாத விஷயத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்த போறீங்கன்றது அவருடைய வாதமாக இருக்குது. அவருடைய எதிர்பார்ப்பை கூட நம்ம பூர்த்தி செய்யலை. நம்ம ஏதோ ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்க தோணுது இந்த பதிவு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விருப்பங்கள் அது அத்தனையும் நிறைவு செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்றதையும் யோசிக்க வைக்கக்கூடிய பதிவு தான் இது. நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது, ஆனால் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இதை செய்யலாம்ல, இதை செய்வதன் மூலமாக அவருடைய மனசு குளிர்ச்சி அடையலாம்ல. ஸோ மறுபடியும் கதவுகள் திறக்கப்படும். ஆனால் திரும்பவும் அது திறக்குமா அப்படின்றது சந்தேகம். 1000 காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க, என்னால் முயற்சி செய்யலை அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தை ஹானஸ்டாக ஒத்துக்கிறோமோ அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். யாரு மேலேயும் குறை சொல்லலை, ஆனால் குறை சொல்கிற மாதிரி வாழக்கூடாது. இதையெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான் இந்த அருமையான அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பதிவு. கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ரொம்ப சிறப்பாகவே ஒரு தொடக்கத்தை இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஒரு அற்புதமான நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்க போகுது. அதற்கு உண்டான ஒரு நாளா நேற்று இருந்துச்சு அப்படின்னும் இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. கடவுளுடைய வளையத்துக்கு உள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய 2 நாள்ல நீங்க கொடுத்த பதிவுகளில் அது கடவுள் எனக்கு வெளிப்படையாகவே காமிச்சார் அப்படின்றதையும் சில சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது. அந்த விருப்பத்தின்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க அவர் விரும்புகிறாரு. அதற்கு நாம் இடம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் நான் பதிவுகளில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதே போல் நேற்று 1ஆம் தேதி சாப்பாடு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு, ஏன்னு தெரியல. கடவுள் இந்த மாதத்தை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லியும் சில பேருக்கு அது போய் சேரலையா, இல்லை சொன்னது புரியலையா, இல்லை ஒருவேளை நான் வேறு லாங்குவேஜில் சொல்லிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பாருங்க, கடவுள் நம்ம மேலே ரொம்ப மதிப்பும் ரொம்ப அன்பும் வச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா பல சிக்கல்களில் இருந்து
என்னோட குழந்தைங்க வெளிவரணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. சில விஷயங்களை அவர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அதுதான் ஒவ்வொரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய உதவி. அந்த உதவியை செய்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. நான் இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸில் ஆடியோ கொடுத்துருந்தேன். அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்ம அடிக்கடி ஒன்று சொல்கிறோம் தெரியுங்களா, என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு பெரிய புலம்பல்களை புலம்பிக்கிட்டே இருக்கோம். உங்களால் முடியாதுன்ற ஒரு விஷயம் ஏன் சொல்கிறீங்கன்னா, அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். அதை செயல்படுத்தினாதான் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னதான் ஒரு ஃப்ளைட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு மரியாதை இல்லை. அந்த ஃப்ளைட்டு பறந்தாதான் மரியாதை. அதே போல் ஒரு மனுஷன் சும்மா பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த பொம்மையாக இருக்கக்கூடிய மனுஷன் செயல்பட ஆரம்பித்தா ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. அது ஏன் நமக்கு புரியல? அப்போது நாம் நேற்று சொன்னோம், நீங்கள் மனுஷனுக்கு மட்டும்தான் ஃபுட்டு கொடுக்கணும் இல்லை, எந்த உயிரினத்துக்கு கூட நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். நாய்க்கு பிஸ்கட்டு போடலாம், எறும்புக்கு சர்க்கரையோ இல்லை இனிப்போ ஏதாவது ஒன்று வைக்கலாம், காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம். எந்த உயிரினங்கள் உங்களை சுற்றி இருக்குதோ அதுக்கு ஏதாவது மன நிறைவோட உணவளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியும் அதை செஞ்சது என்னவோ 10 பேர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பேருக்கு செய்யலை. ஏன் ஒரு 5 ரூபா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிறதுக்கு கூட கடவுள் அவ்வளவு மோசமாக உங்களை படைச்சிருந்தாருன்னா நீங்கள் எப்பயுமே செய்ய வேண்டாம். நான் உங்களை செய்ய சொல்லவே மாட்டேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஜஸ்ட் 5 rupees ஒன்லி. ஏன்னா எனக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட் தெரியும். ஒன்று 3 ரூபா இருக்கும், இல்லை 4 ரூபா இருக்கும், ஒரு 5 பிஸ்கட் இருக்கும். அதை ரோட்டில் போகிற நாய்க்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி போடுறதால என்ன குறைஞ்சிட்டு போகிறோம்? அப்போது முடியுன்ற விஷயத்தையே உங்களால் முடியலன்னா, அப்போ முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற விஷயத்த எப்படி உங்களால் முடியும் சொல்லுங்கள்? புரியுதா உங்களுக்கு? 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுறதுக்கு முடியல. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன சிரமம் அப்படின்னு தெரியல. இல்லை கடை இல்லையா, இல்லை உங்கள் ஊரில் பிஸ்கட் பாக்கெட் விற்கிற பேன் பண்ணிட்டாங்களா, இல்லை நம்மக்கிட்ட 5 ரூபா கூட இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்தாச்சா, ஒன்றும் தெரியல. இல்லை நம்ம வீட்டில் பழைய சோறு இல்லையா, சாப்பாடு மிச்சமாகலையா, அதை குழம்பு போட்டு கொஞ்சம் நாய்ங்களுக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி பிசைஞ்சு வைக்க முடியலையா? அதாவது சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி வைக்கிறது வேற, ஆனால் இந்த உணவுக்கு, இந்த நாய்க்கு இந்த உணவு கொடுக்கணும் சொல்லி நினைக்கிறது வேற. அதாவது ஒரு செயல் செய்கிறோன்னா அதுக்கு பின்னாடி என்ன பேஸில் இருக்குதுன்றது தான் கடவுள் பார்க்குறாரு. நான் டெய்லியும் தான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னா, ஆமாம் மீதி போன சாப்பாடு வைக்கிறீங்க, நான் அது தப்பு சொல்லலை, வைங்க நல்லது. ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷல் டே, என்றைக்கும் வைக்கக்கூடிய பழைய சோறு வைக்க வேண்டாம், கொஞ்சம் நாய்ங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து ஒன்று வைக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நாள் அப்படின்ற ஒரு தாட்டை இருக்கும்போது நீங்கள் இங்கே வைக்கிறது அங்கே அவருக்கு சிரிப்புகள் வரும், அங்கே சந்தோஷப்படுவார். ஒன்று தான், நம்ம வீட்டை பெற்றவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவங்கள எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய செயல்களை வச்சு அவங்கள கண்ணீர் சிந்த வச்சுக்கிட்டே இருந்தால் நாம் இன்னொருத்த மனுஷனுக்கிட்ட அடிமையாகி கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா அன்பேசாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசித்து செய்யுங்க. நான் யோசிக்காமல் செய்ய வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா யோசித்து தான் செய்யணும். கடவுளோட மனசை குளிர்விக்கணுன்றதை தாண்டி நான் வேறு எதை பற்றியும் இங்கே யோசிக்கலை. நீங்கள் இதை செய்யுங்க, உங்கள் கர்மாக்கள் தீரும் அப்படின்னு நான் சொல்ல வரலை.
கடவுளுடைய மனசை குளிர்விப்பேன். அப்போ கடவுளோட மனசை எப்படி குளிர்விக்கணும்? கடவுள் படைச்ச உயிரினத்துக்கிட்ட நீ கருணையோட, அக்கறையோட, அன்போட, பாசத்தோட இரு. இது ஒன்று தான். நேற்று நீ ஒரு 1000 rupees நம்ம அனுப்பி வச்சு, நம்ம ரிலேட்டிவ் தான், அவர்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் பாவம் வேறு ஒரு வேலையில் இருந்தார். போன மாதமும் அவர் தான் பண்ணார். அப்போ அந்த கொடுக்கும்போது அங்கே இருக்கிற முதல் வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். 2 பேர் வயசானவங்க, ஒரு தாத்தா பாட்டி. இவர் போகும்போது அவர் எழுந்திரிச்சு வராரு, அவரோட மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போது ஒரு நாள் பண்ணுறதால 365 நாளும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது ஒரு மன திருப்தியோட, நம்ம போன ஜென்மத்தில் அவங்க நமக்கு அப்பா அம்மாவாக கூட இருந்திருக்கலாம், இல்லை நமக்கு குழந்தைங்களாக கூட இருந்திருக்கலாம். யார் கண்டா சொல்லுங்க? அதான் எந்த உயிரையும் மதிக்கணும், எந்த உயிர் மீதும் இரக்கமாகவும் கருணையாகவும் இருக்கணும். அது மனுஷன்ற உயிராக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இந்த பூம்பு மாடெல்லாம் வரும் தெரியுமா உங்களுக்கு, அதுக்கும் சாப்பாடு கொடுங்க. ப்ளஸ் வரக்கூடிய ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கல, மாட்டுக்கு கிடைக்கிறது, நம்ம மாட்டு மேலே கோவப்படக்கூடாது. ஸோ மாட்டுக்கும் கொடுங்க, மனுஷனுக்கும் கொடுங்க. அட்லீஸ்ட் யாருக்கும் ஒருத்தவங்களுக்காவது கொடுங்க. கொடுக்கறதால ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை. ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ணுறதால குறைஞ்சி போக போகிறது இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் இதை திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நாம் சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு போய் சேருது. இல்லைன்னா நம்ம மறந்து போகிறோம் இருக்கிற பிஸியில். பிஸினா என்ன? கோபம், கஷ்டம், துன்பம், இதில் மைண்டை கொண்டு போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அப்பா உணவு கொடுத்துட்டேன்ப்பா, கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காருப்பா, கடவுளே நன்றிப்பா, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்ப்பா, உதவி பண்ணுப்பான்னா அந்த மனுஷன் உதவி பண்ண போகிறாரு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, இன்னும் 2000 ரூபாய் கொடுத்தா இன்னும் எத்தனை பேருக்கு போய் சேரும்? தினமும் கொடுத்தா எப்படி போய் சேரும்? இதெல்லாம் யோசிக்கிறேன். நம்ம அன்பே சாயில கூட ஜெயவாணி அம்மா, அவங்க ஒவ்வொரு வாரமும் 10 பேர், 15 பேர், 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுக்குற கை என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே அமையும். புரிஞ்சுக்கோங்க. சில பேருடைய அந்த சர்வீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்குதுங்க. அவங்கள மாதிரி வாரம் வாரம் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. மந்த்லி ஒன்ஸ் ஆவது கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. யாருமே கொடுக்காம இருக்கக்கூடாது. இது அன்பே சாயோடைய ஆர்டர், ரெக்வஸ்ட், வேண்டுகோள். எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கம்மிங் சண்டேஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. சில பேர் இந்த பதிவை கேட்காம கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால், இல்லை உங்கள் உறவுகளாக இருந்தால் இது மாதிரி சொன்னாங்க, வர சண்டேக்குள்ளே ஏதாவது சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதை அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு. இதை நம்ம ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண போகிறோம். நான் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இது மாதிரி யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மந்த்லி எண்டில் நம்ம அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் எதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, இன்னுங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க, அப்போ வாங்குகிற மனசு ரொம்ப கஷ்டப்படாதா அப்படின்னு. ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ பேசுகிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? நாம் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுக்கிறோம். 1. 2வது, அவங்களுக்கு எடுத்து அவங்க சொந்தத்துக்கு நாம் அனுப்பலை. ஓகேவா? ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, 10 பேருக்கு நம்ம உதவி செய்கிறோன்னா இன்னும் 11ஆவதாக ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், நாமளும் அந்த 11ஆவதாக ஜாயின் பண்ணணும்ப்பா, எவ்வளோ உதவிகள் செய்கிறாங்க, என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாம் செய்கிறோம். ஸோ உதவிகள் செய்யும்போது, மற்றவங்க உதவிகள் செய்யணும்னு தோணும்போது, உதவிகள் அவங்க செய்யும்போது வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க கைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கைகள் மூலமாக தான் செயல்பட முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வேலை செய்யணும்னா அது கை வந்தால் தான் வேலை செய்ய முடியும். கை இல்லாதவங்களை பற்றி நான் பேசலை. அவங்களுக்கும் கடவுள் ஏதோ ஒரு வழியை வச்சுருப்பார். இந்த கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கணும். இந்த கைகள் கெட்ட செயல்களை செய்வதற்கு இருக்கக்கூடாது. நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணும். சம்டைம்ஸ் இந்த மாய வலைகள் உங்களை, சம்டைம்ஸ் இல்லை, 24 மணி நேரமும் மாய வலைகள் இந்த செயல்படுவதற்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்.
நல்லதை செயல்படக்கூடாது, நீ மோசமாகவே பண்ணு, அதுதான் நல்லது, உன்னை இல்லாட்டி எல்லாம் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க, நீ 10 பேரை ஏமாத்துற என்ன தப்புன்னு சொல்லி இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மோசமான ஒரு விஷயத்தையும் இந்த மாயை வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது நிறுத்தவே நிறுத்தாது. ஏன்னா உங்களை பைத்தியக்காரனாக்கி நடுத்தெருவில் உட்கார வச்சுட்டு தான் அந்த மாயக்காரன், அந்த வேஷக்காரன், அந்த மோசக்காரன் அடங்குவான். அது வரைக்கும் அடங்க மாட்டான். ஆனால் அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். எல்லாருடைய வீட்டிலையும் அவன் ஜெயிக்கிறான், எல்லாருடைய வீட்லேயும். அப்போ நாம் நல்ல செயல்கள், இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமா, அடுத்த மாதம் 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அடுத்த மாதம் 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்க கொடுக்க இன்டைரக்டாக உங்கள் வருமானம் அதிகரிக்குது. அதே விஷயம் பார்த்தீங்களா? கொடுத்தா வரும், கொடுக்கலன்னா வராது. இங்கே எத்தனையோ பேர் நான் சாய்ப்பா மேலே உயிராக இருக்கேன், சாய்ப்பா தான் என் வாழ்க்கை. சரி, ஓகே, கடவுள் படைத்த குழந்தைங்க கிட்ட, உங்களுக்கு தெரியாதவங்க கிட்டேயும் ஏன் ஒரு உணவு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா விடுற மாதிரிலாம் இல்லை. அன்பே சாய் நேராக உச்சத்துக்கு கூட்டு போகணும். அந்த பொறுப்பு எனக்கும் இங்கே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அன்பே சாயில் உண்மையில் சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த சில பேர் பல பேராக மாறணும். இங்கே ஒரு 1000 பேரோ 2000 பேரோன்றது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் ஆடியோ கேட்குறீங்களோ அத்தனை பேரும் பொறுப்பானவர்களாக நீங்கள் மாறணும். ஆடியோ கேட்குற நீங்களே பொறுப்பாக இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் எல்லாமே செயல் வீரர்கள். உங்களுக்கு 60 இருக்கலாம், 70 இருக்கலாம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடவுளோட படைப்பு, கடவுள் தான் நமக்கு வயசை கொடுக்குறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, வாழ்க்கையை கொடுக்குறாரு. வாழ்க்கையை முடிக்கும் போது கூட ஓகேப்பா, சந்தோஷம், முடிஞ்சுது, உலகத்தில் இதான் கடைசி மூச்சு அப்படின்றாரு. சந்தோஷமாக போயிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் வருவோம், அடுத்த ஜென்மத்தில் பேசுவோம். போன ஜென்மத்தில் அப்படி பேசி இருக்க உங்ககிட்ட, கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் வருவோம் அப்படின்னு வந்தோம், பேசுகிறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செயல்படும் போது கிளியராக புரியும். அப்போ செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். எனக்கு என்ன ஆசைன்னா, ₹1 நம்ம செலவு பண்ணாலும் அது வருமானமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கூடுதல் பலனை தரணும்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இதை கழிஞ்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை கிளியர் ஆகிடும். நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஒரு தண்ணி குடிக்கும்போது சுத்தமான தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி ஒரு 500க்கோ 1000க்கோ செலவு பண்ணுறோம். ஆனால் எண்ணங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு எந்த காசையும் செலவு பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு ₹5 பிஸ்கட் பாக்கெட் போதும் அந்த எண்ணங்களை சுத்தப்படுத்துறதுக்கு. அப்போது ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடும்போது அந்த நாய் அவ்வளோ ஆசையாக வாஞ்சையாக வரும். ஒன்றும் இல்லை, 3 நாள் பிஸ்கட் போட்டோம் தொடர்ந்து. இன்றைக்கி 4ஆவது நாள் பிஸ்கட் வாங்குறதுக்கு, அதாவது கூகுள் பே ஒர்க் ஆகலை, நம்ம கடன் வைக்க மாட்டோம். வீட்டுக்கு பார்க்குறோம், அந்த 2-3 நாய்களும் 4 கால் பாய்ச்சலில் வருதுங்க. அதுங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் மதியானமாக இப்போ 1 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுப்பேன். ஏன்னா ஏமாற்றப்படக்கூடாது. யாராக இருக்கட்டும், எந்த உணவு இதாக இருக்கட்டும், வந்துச்சுன்னா அதுங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் செய்யுங்க. முடியவே முடியலன்னா அதான் சொல்கிறேனே, என்கிட்ட சுத்தமாக முடியல சாயினா உதவிகள் பண்ணுறதுக்கு எனக்கு ₹1 கூட இல்லை அப்படின்னா அழகாக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுளே, இந்த நேரத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் நீ பாதுகாப்பும் கொடு, அவங்களுக்கு உணவும் கொடு, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லுங்கள். ஒரு ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடந்துச்சுன்னா அந்த நாய்க்காக ஜஸ்ட்டு ப்ரே பண்ணுங்க. எத்தனையோ என்ஹெச்சில் நாய் பாவமாக செத்து கிடக்கும். ப்ரே பண்ணுங்க. நீங்கள் நின்று ப்ரே பண்ணணும்னு சொல்லலை. அதை பார்க்குறீங்க இல்லையா, ஆன்மா சாந்தி அடையிட்டுன்னு சொல்லிட்டு போங்கல. ஆம்புலன்ஸில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா 1 செகண்ட் ப்ரே பண்ணுங்கள. அப்போது எண்ணங்களை இப்படி தான் ஃபில்டர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹைஜீனிக்காக வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய பேசுகிறோம். ஒருத்தவங்க கிட்ட ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஒரு உடம்பு சரியில்லை ஒருத்தவங்க கிட்ட. அப்போ அவங்க கேட்டாங்க, எங்கே எப்படிங்க சாப்பாடெல்லாம்னு. சம்டைம்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், சம்டைம்ஸ் ஹோட்டல் ஃபுட்டுன்னு. இல்லை தம்பி, ஹோட்டல் ஃபுட்டு அஜினமோட்டோலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு. ஸோ எல்லாருமே எனக்கு மருத்துவர் ஆகிட்டாங்க. ஆனால் லைஃப்பில் மட்டும் எல்லாமே தோற்று போகிறாங்க. லைஃப்பில் மட்டும் அவங்க அட்வைஸ் பண்ணது நான் தப்பு சொல்லலை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஆனால் எதையுமே சரியாக புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறோம், ஆனால் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. நான் கூட சில நேரத்தில் தயங்கி சொல்லுவேன், இதை நாம் சொல்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு. அப்போ நானே சொல்லுவேன், நான் 7 மணி நேரம் தூங்க சொல்கிறேன் உங்களை, ஆனால் நானே என்ன திட்டிப்பேன், நீங்கள் 7 மணி நேரம் தூங்க, ஆனால் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன்.
ஏன்னா நான் தெளிவாக இருந்தால் தான், நான் கரெக்டாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் சரியில்லை அப்படின்னா நான் சொல்கிறதுன்றது வந்து எல்லாரும் மாதிரி ஆகிடும். அப்போது எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது, ஆனால் எதையுமே பயன்படுத்திக்க மாட்டேன்றோம். இதுதான் நம்மளோட மெயின் பிரச்சனையாக இருக்குது. அப்போ எண்ணங்களை ஒரு சொன்ன மாதிரி தண்ணிக்கு செலவு பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா அஜினமோட்டா இருக்குது, அது உடம்புல கலந்துடும் அப்படின்னு. இப்போ அஜினமோட்டாலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அதை தாண்டி எத்தனையோ மோட்டா வந்துருச்சு, நம்ம அப்டேட் ஃபாலோ தான் பண்ணி வச்சுருக்கோம். 4 பேர் சொல்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குதுன்னா, இது அதை விட 1000 மடங்கு வந்துருச்சு. இங்கே எத்தனையோ பேர் வந்து கடை வச்சிருக்கலாம், ஹோட்டல் கடை வச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் 4-5 பாயிண்ட் எடுத்து விடுங்க. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கட்டும், தப்பே கிடையாது. ஏன்னா டேஸ்ட்டு, அந்த கடையில் ஹோட்டலுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னா அந்த கடைக்கு போகாதீங்க. ஏன்னா அவன் டேஸ்ட்டுக்காக தான் அவன் செய்கிறான், ஹெல்த்திக்காக அவன் செய்யலை. இந்த கடையில் சாப்பாடு சுமார்னா அங்கே போயிடுங்க, அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஏன்னா அவன் டேஸ்ட்டுக்காக பண்ண மாட்டான். அவனை கேட்டால் சில ஹோட்டல்ஸ் இருக்குது அஜினமோட்டோலாம் போட மாட்டாங்க. ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, நலம் அப்படின்னு சொல்லி. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புளி கூட போட மாட்டாங்க. அவங்க வந்து வள்ளலார் பேஸ் பண்ணியிருக்கிறது. புளி போட மாட்டாங்க, வெங்காயம் போட மாட்டாங்க. ஆனால் நல்ல சத்தானதை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சாப்பாடெல்லாம். ஆனால் டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது. சாம்பாராக ரசமானு கூட தெரியாது. நம்ம நாக்கு வந்து இது டேஸ்ட் பண்ணி படையடிச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தொண்டைக்கு கீழே எதுவுமே கிடையாது. அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த நாக்கோட முடிஞ்சிடுச்சு. அந்த அந்த ஒரு செகண்டு தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டது 24 மணி நேரமும் பிரச்சனை கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கே எது வரைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா, இது வரைக்கும் தானா அப்படின்னு சொல்லி நம்ம சரி பண்ணலாம். அதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா டாக்டரோ இல்லை பெரிய பெரிய வேறு வைத்தியரோ தான் நம்ம வந்து கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது சாப்பாடு விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் அக்கறை கொடுக்குறோம். ஆடி மாதம் எங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். எதோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் எண்ணங்களுக்கு மட்டும் எந்த எண்ணங்கள் உள்ளே போகுது, எந்த எண்ணங்கள் வெளியில் போகணும், எது வரணும் எது வரக்கூடாதுன்னு அதை தீர்மானிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அப்போ அதை எப்படி தீர்மானிக்க முடியும்னா, பிற உயிருக்கு உதவிகள் செய்வதன் மூலம் அந்த இரக்கமும் கருணையும் நம்ம மனசுக்குள்ளே வருவதன் மூலம் நாம் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டோம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி பைக்கில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து 2 பசங்க, ரோட்டில் ஒரு நாய் நின்றுட்டுருக்குது. அந்த நாயை எட்டி உதைச்சிட்டு போகிறாங்க. அது பாவம் தடுமாறி கீழே விழுந்து அது கத்திக்கிட்டே ஓடுது. அந்த நாய் இவனுங்களை என்ன பண்ணிச்சு? அவன் சொல்கிறதுக்கு நான் மன்னிச்சிருங்க. ஒரு உயிரினத்தை கொல்றதுக்கும், உயிரினத்தை ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் அது விட்டுருங்க, அது என்னமோ இயற்கையிலே அப்படி வந்துச்சு. அது சில பேர் சொல்கிறாங்க அந்த ஆடு உனக்காக இரையாகணும், அதுக்காக அது வந்து பிரார்த்திக்கப்பட்டதுன்னு. என்னமோ இருந்துட்டு போகுது. அதையும் நம்ம விட தான் போகிறோம். கொஞ்ச நாள் இல்லை, அதையும் நம்ம விட்டுருவோம், டெஃபினட்டாக விட்டுருவோம், 100% விட்டுருவோம். அதில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த நாய் வந்து ஓரமாக ஒன்றுமே பண்ணலை. அந்த நாய் இவனுங்களை ஒன்றும் பண்ணலை. ஆனால் இவனுங்க அந்த நாயை உதைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி வேகமாக முறுக்கி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா நான் ஜாலி, நான் உன்னை உதைக்கிட்டுமா அப்படின்னும்போது வேகமாக போயிட்டானுங்க அவனுங்க. அவ்வளோ காண்டாச்சு எனக்கு. ஒரு உயிரினத்தை வந்து இவன் படைச்சானா, இவன் எப்படி எட்டி உதைக்க முடியும்? அப்போ தான் யோசித்தேன், அவங்கவுங்க கட்டின பொண்டாட்டியையே எட்டி உதைக்கிறாங்க, அப்போ இவன் பண்ணுறது தப்பு இல்லைன்னு. ஆனால் இவன் நாயை உதைக்கிறான்னா இவனும் அவன் பொண்டாட்டியை நாளை கல்யாணம் பண்ண உதைப்பான். அப்படிப்பட்ட மனுஷனாக தான் வச்சுருக்காங்க. இதுக்கு உண்மையிலே சொல்ல பேரண்ட்ஸு காரணம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், பேரண்ட்ஸு தான் 100% காரணம். இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்க நல்லபடியாக வளர்கிறாங்க வளரலைன்னா அதுக்கு எல்லாமே பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. ஸ்கூல்லாம் வந்து ஒரு 30% தான். ஆனால் 50 to 60% பேரண்ட்ஸோட இது தான். ஒரு பையன் நல்லா வளர்றானா இல்லை அவன் சரியாக வளரலையா அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவனை இது பண்ணுது. அப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மாவை எட்டி உதைக்கிற ஆளாக இருப்பார், துச்சமாக பேசுகிறவராக இருப்பார். அதே போல் பையனும் வெளியில் வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தைய ஒழுங்காக வளர்க்குறோமா? குழந்தைய வந்து 4 இடத்துல வந்து நம்மளை தலை குனிய வச்சிடுச்சுன்னா குழந்தைய அடிக்காதீங்க, நீங்கள் தலை குனிஞ்சிருங்க. நான் தான் என் குழந்தைய ஒழுங்காக வளர்க்கலை, அன்பையும் பண்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கருணையும் என் குழந்தைகளுக்கு வளர்க்கலை. நல்லா படிக்கணும்னு சொன்னோம், குழந்தைய செல்லமாக வளர்த்தோம், காசை கொடுத்தோம், குழந்தை இன்றைக்கி கெட்டு குட்டிச்சேராக போயிட்டுருக்கோம். 10வது படிக்கிற பசங்களை நிறைய பசங்க இப்போ கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். குழந்தைங்கள அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்குறோம். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வீட்டை நல்லா தாங்க இருக்கிறாரு, வீட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், பையனோட மனசு அங்கே போகாது. அப்படியே போனாலும் திரும்பி வந்துடும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட விஷயங்கள் தலைக்குனிவு வரக்கூடாதுன்னா நீங்கள் சரியாக இருங்க. நீங்கள் சரியாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்றைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பையன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான். எஸ், நீங்கள் அதிகமாக செல்லம் கொடுத்தீங்க, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்றைக்கி அவன் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கான். இன்னும் இதோட என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு பார்க்குறான். கஷ்டத்தை வச்சு மட்டும் வளர்க்கக்கூடாது. கஷ்டமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். குழந்தைங்க தோல் மேலே கை போட்டு இருக்கணும். குழந்தைங்களுக்கு அன்பான வழியில் போதிக்கணும். இல்லை அடித்தாதான் போதிக்கணும். அடித்தும் போதிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப அடிச்சிருக்கனாலும் வெளியில் ஆட்டம் போடுவான். ரொம்ப அன்பு கொடுத்தாலும் வெளியில் ஆட்டம் போட்டுருவான். ஈக்குவலாக இருக்கணும். ஒரு 50 to 50 அப்படி இருக்கணும். 50 கண்டிப்பு, 50 அரவணைப்பு, இப்படி இருக்கணும். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் குழந்தைய தலையில் கை வச்சு கொஞ்சுங்க, தப்பு இல்லை. அம்மாவுக்கு இப்படிலாம் பண்ணால் பிடிக்காதில்ல, அப்பாவுக்கு இப்படிலாம் பண்ணால் பிடிக்காதில்ல, நீ நல்லா இருக்கணும்ல, அப்போ தானே கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு டிவோஷனில் கொண்டு வாங்க. ரைட்டா? டிவோஷனில் கொண்டு வாங்க. அப்போது ஒழுக்கத்தோடு வளர குழந்தை தான் தேவை. இப்போல்லாம் படிப்புன்றது ஈஸியாக போயிடுச்சு. இப்போ படிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஆனால் ஒழுக்கம் வரல. இப்போ இந்த ஒழுக்கம்லாம் எப்படி வரணும்? முதல்ல நாம் ஒழுக்கமாக இருக்கணும். நாம் ஒழுக்கமாக இல்லைன்னா பசங்களுக்கு ஒழுக்கம் வராது. நீங்கள் ரோல் மாடல். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடல் குழந்தைங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து வளர்கிறாங்க. பையனுக்கு முன்னாடி அப்பா சிகரெட் குடித்தாருன்னா பையன் குடிப்பான். பையனுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை அடித்தான்னா பையன் அடிப்பான், அப்பா தான் பொண்டாட்டி அடிப்பான். பையனுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து சரக்கு அடித்தாருன்னா நாளைக்கு பையன் என்ன தான் அப்பா அடிக்கிறாரு, அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. மிச்சம் இது 1 சொட்டு 2 சொட்டு ஊற்றுவான். சரி நல்லா இருக்குது, இன்னும் 4 சொட்டு ஊற்றலான்னு நினைப்பான். அப்புறம் 4 பாட்டில் அடிக்கலான்னு நினைப்பான். கடைசியில் உங்களையே அடிப்பான். இதான் நடக்கும். அதனால் குழந்தைய வளர்க்குறது, அந்த குழந்தைய வளர்க்குறதெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னாவே இங்கே நிறைய பேருக்கு கசக்குது. இல்லை சில பேருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி அமைய மாட்டேங்குது. ஏன்னா வேலை விஷயமா அப்படிலாம் இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனால் தனி ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் தான் செல்ஃபிஷ் வந்துடுச்சு. எனக்கு என் சந்தோஷம் முக்கியம், உனக்கு உன் சந்தோஷம் முக்கியம். நம்ம சாப்பிடும்போது கூட பாருங்கள், 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேரும் ஒரு மொபைல், 3 பேரும் இல்லை டிவி. சாப்பிடும்போது அன்பாக அக்கறையாக அரவணைச்சிக்கிட்டு ஒன்று சிரிச்சுக்கிட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா அமைதியான முறையில் சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடலாம். இந்த 2மே நம்ம நடக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறதா? ஃபோனை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ப்ளூடூத் போட்டு. அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தை வரைக்கும் ஒரு ஃபோனோட தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். என் குழந்தை வந்து ஃபோனை பார்த்து தான் சந்தோஷமாக இருக்கும், ஃபோனை பார்த்தா தான் சாப்பிடுவா, இல்லாட்டி சாப்பிட மாட்டா. இது எல்லா குழந்தைங்களோட அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய பெருமை. இப்பயே குழந்தைங்க வந்து மொபைலை பார்த்துட்டுதுன்னா அடுத்த 5 வருஷத்தில் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். இப்பயே ஸ்ட்ரெஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு. கேம் ஆடுற குழந்தைங்க பாருங்கள், மனநிலை பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஜெயிக்கணுன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவன் விட்டு கொடுக்காது. எங்கேருந்து நம்ம தப்பு பண்ணுறோன்றதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து குற்றத்தை சமத்துறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இதில் நிறைய பதிவுகளில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னெல்லாம் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே வருதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நடந்தது நடந்துடுச்சு, நடக்க போகிறதையாவது நாம் மாற்ற முடியும். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போகிறத எப்படி நடக்கணுன்றதை நாம் செய்ய முடியும். ஏன்னா கடவுள் நம்ம உடனே இருக்கும்போது, நமக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயமும் நமக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும். நல்ல நல்ல அதிசயங்கள் தானே நடக்கும். வாழ்க்கையில் வாழ்வதற்காக தானே இந்த படைப்பு, அதை புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் எப்படி வாழணும்னு தானே நமக்கு தெரியாமல் இருக்குது. கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டா வாழ்க்கை போயிடும்ல. இப்போ சிறப்பான ஒரு ஆட்டத்தை, சிறப்பான ஒரு தொடக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். அது சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒன்று தெரியுமா, இங்கே பல பேருக்கு அந்த பாக்கியம் இருந்திருக்கு. ஆனால் பலர் நேற்றே பாதி எழுந்துட்டாங்க. இதான் உண்மை, 100% உண்மை. நீங்கள் சிலராக இருக்க ஆசைப்பட்றீங்களா? இல்லைப்பா நான் இருந்துட்டு போகிறேன், என்ன ஆகிட போகுது அப்படின்னு இருக்க ஆசைப்பட்றீங்களா? தட்ஸ் யுவர் விஷ். நான் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாயப்பா யாரையும் நிர்பந்தப்படுத்தாத, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லாத, உன் மைண்டில் இருக்கிறத சொல்லு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க கர்மாக்களில் இருந்து தப்பிக்க முடியும். ஏற்றுக்கல அப்படின்னா கர்மாக்களுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா
மறுபடியும் சொல்கிறேன், இந்த சண்டேக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. உதவிகள் செய்வதன் மூலமாக கடவுளுடைய மனசை குளிர்விப்பது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.